Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Attack on Titan episode 53 part 2. ஓபன் பண்ணா அந்த பீஸ்ட் டைட்டனை தான் காட்டுறாங்க. பெரிய பும்ரான்னு நினைப்பு அப்படியே கல் எல்லாத்தையுமே சொல்லிட்டு விட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். அங்க இருக்கிற முக்காவாசி வீடுங்க தரமட்டமாயிருச்சு. இதுக்கு முன்னாடியாச்சு கல்லு கண்ணா பின்னாடி வந்துச்சு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா இவங்க எங்க இருக்காங்களோ அங்கேயே வீசுறான். அப்படின்னா பீஸ்ட் டைட்டனுக்கு இவங்க எங்க இருக்காங்கன்னு தெளிவாவே தெரியுது. லெவி வந்து எர்வின்ட்ட நம்மளால கவுண்டர் அட்டாக் பண்ண முடியாதுன்னா நம்ம வேணா தப்பிக்கிறதுக்கு வேலையை பார்ப்போம். யாரா படுக்க போட்டு 4 அப்பா பண்ணோன்னா எந்திரிச்சிருவான். அவனால எத்தனை பேர்த்த தூக்க முடியுமோ அத்தனை பேர்த்த தூக்கிட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆகட்டும். முடிஞ்ச அளவுக்கு மக்கள் எல்லாத்தையுமே காப்பாத்திட்டு தப்பிச்சு போயிடலாம்பா. ஆனா எர்வின் அப்படியே பயங்கரமா யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு. ஏன்னா இதுதான் கடைசி ஹோப்னு அவருக்கு நல்லாவே தெரியும். இந்த டைம் கோட்டை விட்டுட்டாங்கன்னா அவ்வளவுதான், சோலி முடிஞ்சு. இதுல வேற அந்த பிரவுன் ஹேர் வச்சிருக்கவன் இருக்கானே, அவன் பாத்தீங்கன்னா குதிரை எல்லாத்தையுமே தப்பிக்க விட்டுட்டான். மார்லோ புடிச்சு பச்சை பச்சையா திட்டுவான். ஏன்டா அதுங்க தப்பிச்சு போற வரைக்கும் நீ என்ன புல்லு புடுங்கிட்டு இருந்தியா அப்படின்ட்டு வண்டியா திட்டுவான். அவன் என்னடா பேசிட்டு இருக்க, என் கண்ணு முன்னாடி சண்டை போட்டு இல்ல சும்மா நின்னுட்டு இருக்கவங்க கல்லு விழுந்து செத்து போயிருக்காங்க. உனக்கு பயம் இல்லாத மாதிரி நடிக்காத. நம்ம குதிரைகளை ப்ரொடெக்ட் பண்ணா மட்டும் ஒண்ணு நடக்க போறது இல்ல. எப்படியும் இங்க இருக்கவங்க யாருமே உயிரோட திரும்ப போறது இல்ல. அப்புறம் எதுக்கு நமக்கு குதிரைங்க? நம்ம உயிரை காப்பாத்திக்க ஏதாச்சும் பண்ணலாம்ல. எப்படியும் நம்ம எல்லாருமே செவுத்துக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் டைட்டன்ஸ் எல்லாம் உடச்சு பிச்சுக்கிட்டு உள்ள வந்து நம்ம எல்லாத்தையுமே கொல்லத்தான் போகுது. யாராவது ஒருத்தர் ரொம்ப பிரேவான முடிவு எடுத்து அதை தைரியமா தடுத்தாதான் எல்லாம் உயிரோட இருக்க முடியும். நான் ஒரு ஹீரோவா அதை பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா இங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கே புரியுது, நம்ம எல்லாம் இங்க வந்தது எல்லாத்தையும் காப்பாத்துறதுக்கு இல்ல, சாகுறதுக்காக. நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுன்னு எனக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. கண்டிப்பா என்ன மாதிரி தான் எல்லாரும் ஃபீல் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கதறி கதறி அழுதுகிட்டு இருப்பான். லெவி பாத்தீங்கன்னா அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரியே இல்ல. எர்வின்ட்ட குதிரைகளை எடுத்துக்கிட்டு ஹான்ஜியோட குரூப் அப்புறம் மிச்சம் மீதி இங்க இருக்கானுங்கள உயிரோட அவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டுக்கிட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆக பாருங்க. டைட்டன்ஸ் எல்லாம் அவங்கள போக்கஸ் பண்ணும்போது எரனை கூப்பிட்டுக்கிட்டு இன்னொரு பக்கமா எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொன்னா, லெவி என்னடா பிளான் பண்ணிட்டு இருக்க, இது நம்மளால முடியுமான்னு கேட்டா வேற வழி இல்ல, பீஸ்ட் டைட்டனை நானே போட்டு தள்ளுறேன், அப்பதான் நம்ம எல்லாரும் இங்க இருந்து தப்பிக்க முடியும்னு எர்வின் அதுக்கு வாய்ப்பே இல்ல நீர்வாரு. அது கிட்ட கூட உன்னால உயிரோட நெருங்க முடியாது, அப்படியே நீ போயிட்டாலும் அது கண்டிப்பா உன்னைய போட்டு தள்ளிரும் பாரா. பரவாயில்ல, ஆனா நீங்களும் இறனு மட்டும் இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டீங்கன்னா கண்டிப்பா நமக்கு இன்னொரு ஹோப் இருக்கும். இந்த நிலைமையில நம்ம இதை மட்டும் தான் பண்ண முடியும். ஏன்னா நம்ம தோத்து போயிட்டோம். உண்மையை சொல்லணும்னா இங்க இருந்து ஒருத்தர் கூட உயிரோட போக முடியுமான்னு தெரியல அப்படின்னு உடனே எர்வின் இருந்துட்டு அது கவுண்டர் அட்டாக் பாசிபிள் இல்லன்னா தானே பாரு, அப்படின்னா நம்மளால எதிர்த்து சண்டை போட முடியுமான்னு கேட்டா ஆமா கண்டிப்பா முடியும் பாரா. ஆடா பண்ணி போயில அதையாண்டா அப்போ முன்னாடியே சொல்லல, வாயை மூடிட்டே இருந்தா நாங்க எப்படி சண்டை போறதுன்னு கேட்கும் போதே அங்க மறுபடியும் அவன் கல்ல விட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப எர்வின் மைண்ட்ல இருக்க பிளான் மட்டும் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா டெஃபினட்டா பீஸ்ட் டைட்டனை காலி பண்ண முடியும். ஆனா அதுக்கு புதுசா வந்த ரெக்ரூட்ஸும் இவனும் வந்து உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். லெவி சொன்ன மாதிரி தான் இங்க நிறைய பேர் சாகிறத தடுக்க முடியாது. நம்ம செத்து போயிட்டோம்னு காமிச்சாதான் அவங்க ஜெயிக்க போறோம்னு நினைப்பாங்க. கடைசியில இங்க இருக்க எல்லாத்தையுமே சாகணும்னு தான் சொல்லி ஆகணும். ஆனா அப்படி சொன்னா அவங்க கேட்பாங்களா? மாட்டாங்க. அதனால வேற வழியில பொய் சொல்லி தான் ஆகணும். இதுல இன்னொரு மேட்டர் என்னன்னா, எர்வினை தவிர வேற யாரு சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டானுங்க. அதனால இவரு முன்னாடி போகணும். அப்ப எப்படி இருந்தாலும் லீடா முன்னாடி போகிற இவரோட உயிர் தானே முதல்ல போகும். அப்படி செத்து போயிட்டா பேஸ்மெண்ட்ல என்ன இருக்குன்னு தெரியாம போயிருமே. அதை நினைச்சுதான் எர்வினுக்கு கவலையா இருக்கும். அவருக்கு பாத்தீங்கன்னா பேஸ்மெண்ட்ல அப்படி என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இவ்வளவு நாள் இவர் பண்ணது எல்லாமே சரிதான், இந்த ஒரு நாளுக்காக தான் இவ்வளவு போராடி இருக்கும், நான் ரைட்டா தான் நடந்துகிட்டேன்னு சொல்லி அவர்கிட்ட அவர் முதல்ல ப்ரூவ் பண்ணணும். சாவு அவருக்கு எப்பவுமே ஒரு ஈஸியான பாதையா தான் இருக்குது. எர்வினோட வாழ்க்கை லட்சியமே அவங்க அப்பாவோட ஆசை கனவு லட்சியம்னு எல்லாத்தையுமே நிறைவேற்றணும், அவ்வளவுதான். கடைசியில எல்லாத்துக்குமே பதில் கிடைக்க வேண்டிய இந்த நேரத்துல அவரால் தெரிஞ்சுக்க முடியாம போக போகுதுங்கிறத நினைக்கும் போது தான் ரொம்ப ஃபீலிங்கா இருக்கும். லெவி நம்ம கூட இருந்து நமக்காக சண்டை போட்டு செத்தவங்க எல்லாரும் உனக்கு ஞாபகம் இருக்குதா? அவங்க எல்லாருமே இப்ப நம்மளத்தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு உசுர கொடுத்து சண்டை போட்டது எதுவுமே இன்னும் முடியல. அந்த தியாகத்தை வீணாக்க கூடாது. இது எல்லாமே எனக்கு ஒரு சைல்டிஷான டெலியூஷனா என் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே தான் இருக்குது. அப்படி எப்படின்னு மனுஷன் ரொம்ப ஃபீல் பண்றதை பார்த்துட்டு லெவி இருந்துகிட்டு நீங்க ரொம்ப நல்லாவே சண்டை போட்டீங்க, நீங்க மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா நாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டோம். உங்களோட கனவு லட்சியம்னு எல்லாத்தையுமே கிவ் அப் பண்ணிட்டு சாகிறது நரகத்துக்கு போற மாதிரி தான். நான் கண்டிப்பா அந்த பீஸ்ட் டைட்டனை கொல்லுவேன், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. அவருக்கு அப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அந்த டைம் அந்த பீஸ்ட் டைட்டன் பாத்தீங்கன்னா மறுபடியும் கல்ல உருட்டிட்டு இருக்கும். நல்லா இருக்க கல்ல உடைச்சு சில்லு சில்லா செதற விடுது பாத்தீங்களா. இங்க நியூ ரெக்ரூட்ஸ் எல்லாம் எர்வினை நம்பி சரி தப்பிச்சு போயிடலான்னு குதிரை எடுத்துக்கிட்டு ஒரு சைடா வேகமா ஓடுவாங்க. இத பார்த்த பீஸ்ட் டைட்டனு இவனுங்க திருந்த மாட்டானுங்க போல, அப்படியே அடி வாங்கி செத்து இருக்கலாம், அதை விட்டுட்டு தேவையில்லாம சூசைட் பண்றதுக்காக நம்மள நோக்கி வந்துட்டு இருக்கானுங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஏதாச்சும் பண்ணுவானுங்கன்னு பார்த்தேன். ஆனா கடைசியில தொக்கா வந்து மாட்டிட்டானுங்க. சரி பரவாயில்ல பொழந்துடலாம்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவங்க சிக்னலே கொடுப்பாங்க, நாங்க எல்லாம் இங்கதான் இருக்கோம்னு. இப்ப பாத்தீங்கன்னா 3 குரூப்பா வந்துகிட்டு இருக்குது. அப்பதான் எர்வின் என்ன சொல்லி இந்த 3 குரூப்பையும்
போய் கூப்பிட்டு வந்தாருன்னு காட்டுவாங்க. அதாவது நம்ம ஃபைனல் ஆபரேஷனை நம்ம பண்ண போறோம், இப்போதைக்கு நமக்கு பிரச்சனையா இருக்கிறது அந்த பீஸ்ட் டைட்டன் மட்டும்தான், அதனால அதை நம்ம போட்டு தள்ள போறோம். நம்ம முன்னாடி முந்திட்டு போறத பார்த்தா அதுக்கு ஈஸி டார்கெட்டா தான் இருக்கும். போயிட்டு இருக்க வேகத்துல நம்ம ஸ்மோக் அடிச்சோம்னா டெஃபினட்டா அதுக்கு ஈஸி டார்கெட்டா இருக்காது. நம்ம இப்படி அதை டைவர்ட் பண்ணிட்டு இருக்க அந்த கேப்ல கேப்டன் லெவி பீஸ்ட் டைட்டனை காலி பண்ணிடுவாரு. இதுதான் நம்ம பிளான், எல்லாத்துக்குமே தயாரா இருங்க அப்படின்னு சொல்லி கூட்டு கிளம்பி இருப்பாரு. இப்போ லெவிக்கு என்ன ஒரு பஞ்சாயத்துனா, அந்த பீஸ்ட் டைட்டன் ஏதாச்சும் மரத்து பக்கத்துலயோ இல்ல பில்டிங்ஸுக்கு நடுவுலயோ இருந்தா பாஞ்சு பாஞ்சு வெட்டி தள்ளலாம். ஆனா வெட்ட வெளியில தன்னந்தனியா நின்னுட்டு இருக்குது, அதனால ஸ்ட்ரைட்டா போய் அட்டாக் பண்றது கஷ்டம்பா. அவன் தான் லூசுத்தனம் பண்ணி வச்சிருக்கானே, அதனால உனக்கு எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லாம்பா. வேற ஒண்ணும் இல்ல, அவன் சுத்தி டைட்டன்ஸ் நிக்க வச்சிருக்கான் பாத்தீங்களா, அதை புடிச்சு போட்டு தள்ளிக்கிட்டே போனாலே ஸ்ட்ரைட்டா அவன்கிட்ட போய் சேர்ந்துடலாம். அதுங்கெல்லாம் டெஃபினட்டா அவன் சொல்ற வரைக்கும் அசையாதுங்க, அதனால அது உனக்கு அட்வான்டேஜ் தான் சொல்லியிருப்பாரு. அதை வச்சுதான் நம்மளால போட்டு தள்ளிக்கிட்டு போய்கிட்டே இருப்பான். பரவாயில்ல, எர்வின் எல்லாத்துக்கிட்டையும் உண்மையே சொல்லிடுவாரு. நம்ம அவன் கண்ணுக்கு தெரியற வரைக்கும் அவன் கல்ல தூக்கி அடிச்சுக்கிட்டே தான் இருப்பான். அதனால நீங்க எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர்டா இருங்க, நம்ம எதா இருந்தாலும் இன்னைக்கு ஒரு கை பார்க்கணும் பாரா. உடனே அந்த பிரவுன் ஹேர் மண்டையன், அப்ப நம்ம இன்னைக்கு சாகணுமா? உயிரோட தப்பிக்க எந்த ஒரு வழியும் இல்லையா? கன்ஃபார்மா சாக போற டைம்ல சண்டை பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீ இந்த கடைசி நேரத்துல நான் எப்படி இருந்தாலும் சாகத்தான் போறேன்னா நான் எதுக்கு உங்க ஆர்டர்ஸை மதிக்கணும்? அப்படி மதிச்சாலும் எதையுமே அது மாத்த போறது இல்லையாம்பானா. எர்வினோ, ஆமா நீ சொல்றது எல்லாமே கரெக்ட் தான், ஆனா எல்லாருமே ஒரு நாள் சாகத்தான போறோம், அன்னைக்கும் நீங்க மீனிங்லெஸ்ஸா தான் சாக போறீங்க. அப்படி பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி செத்தாங்களே அந்த வீரர்களும் மீனிங்லெஸ்ஸா தான் செத்து இருக்காங்க. அவங்க சாவ வீணாக்க கூடாதுன்னா அதுக்கு நம்ம தாண்டா சாக்ரிஃபைஸ் பண்ணி மீனிங் கொடுக்கணும். அவங்க தைரியமா களத்துல இறங்கி வீரர்களா செத்தாங்க. உயிரோட இருக்க நம்ம தான் அவங்க எல்லாத்தையுமே மனசுல வச்சுக்கிட்டு சண்டை போட்டு சாகறதுக்கும் தயாரா இருக்கணும். அப்படி இப்படின்னு பயங்கரமான ஒரு ஸ்பீச். இந்த கொடூரமான உலகத்துல எதிர்த்து சண்டை போட்டு தான் நம்ம ஜெயிச்சாகணும். வாங்க சோல்ஜர்ஸ், இன்னைக்கு அந்த டைட்டன்ஸா நம்மளான்னு ஒரு கை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே வருவாரு. மத்தவங்க எல்லாம் சைலண்டா தான் வருவாங்க. விடாதீங்க, கத்திக்கிட்டே வாங்க பாரா. எங்க கத்துறது கத்துறதுக்கு போல இப்படிதான் கத்திட்டு வருவாங்க. கல்லு வந்து ஒவ்வொருத்தரையா அடிச்சு தெறிக்க விட்டுட்டு இருக்கும். அதுல கரெக்டா ஒரு கல்லு எர்வினோட வயிற்றுலயே பட்டு வயிற்று கிழிச்சுக்கிட்டு போகும். அவ்வளவுதான், அங்கேயே மனுஷன் நிலை தடுமாறி அப்படியே சாய்வாரு. அப்படின்னா எர்வின் இதுக்கப்புறம் சாக போறாரா? பீஸ்ட் டைட்டனை நம்ம ஆளுங்க போட்டு தள்ளிட்டாங்களா? நம்ம ஆளுங்க போட்ட பிளான் எல்லாம் ஊத்திக்கிச்சா? எரன் மாட்டிட்டானா? அப்படிங்கறத அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.